ஏ பேரண்டி பேரண்டி, என்னாச்சு பேரண்டிக்கு கூப்பிட கூட சத்தம் தர மாட்டேக்கா? ஐயா உன்னதையே கூப்பிடியே. என்ன சொல்லுங்க. ஐயோ பேரண்டி, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? ஏன் யாரும் திட்டினாவளோ? சொல்லியா, பாட்டு கேட்க இல்ல, சொல்லுமா என்னாச்சு? நான் இந்த வீட்டில் எதுக்கு வந்து பிறந்தேன்னு இருக்கேன் பாட்டி. ஐயா என்னையா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? யார் ஒன்று என்ன சொன்னா? ஆமாம் பாட்டி, நான் இந்த வீட்டில் ஆசைப்பட்டு கேட்கறது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. உனக்கு என்னதையா வேணும்? ஏன்ட்ட கேட்க வேண்டியதானே? நீ யார்கிட்ட கேட்டா அப்படி? நான் அம்மாட்ட தான் பாட்டி கேட்டேன். அம்மா என்னை திட்டாவ. என்னது ஒன்றே திட்டினாளா? இப்போ 4 மணிக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிட்டு. என்னதையா கேட்டா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு தர கேட்டியோ? உனக்கு பிடிக்குமே நூடுல்ஸு, அதான் கேட்டியோ? நான் வேணா செஞ்சு தரட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. வேற என்னையா வேணும்? நீ ஏதாவது வீட்டில் இல்லாதது கேட்டிருப்பா, அதான் உங்கள் அம்மா திட்டிருப்பாளா இருக்கும். அட லூசு பாட்டி, நான் சாப்பிட்றதே எதுவும் கேட்கல, நான் கேட்டதே வேற. ஐயா பாட்டியே லூசுலாம் சொல்லக்கூடாதியா. என்ன வேணும் அதையாவது சொல்லு, நானாவது தருவேன்ல. ஆமாம், நீயே வெத்தலை பாக்கு வாங்கணும்னு என்னையே வாங்கிட்டு வர சொல்கிறா, நீ எப்படி தருவா? இப்போ கடையில் ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டியா? பைசா வேணுமா? அப்போ பாட்டி நீ இப்படி கேட்பான்னு தான் நான் 1 ரூபா 2 ரூபாயா சேர்த்து என் பக்கரைக்குள்ள ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்துக்க. அது வேணுமா தரட்டா? நீ போய் வாங்கி தண்ணு. ஓ, இந்த கிளவி தொல்லை தாங்க முடியல. நம்ம என்ன கவலைப்பட்டுட்டு இருக்கோம், இது என்ன 5 ரூபா தரட்டா 10 ரூபா தரட்டான்னு கிடக்குது. பாட்டி அந்த 10 ரூபாயை நீங்களே வச்சுக்கிடுங்க. அந்த 10 ரூபாயை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயா என்னையா சொல்லியா? அந்த 10 ரூபாய்க்கு இதை சாக்லேட் 10 சாக்லேட் வாங்கலாமா? 1 ரூபா சாக்லேட்டு. பாட்டி நான் என்ன சின்ன பையனா சாக்லேட் வாங்கி தங்கிறதுக்கு? அப்போ அந்த 1 ரூபா ஐஸு, இந்த டியூப் ஐஸ்லாம் இருக்குல்ல ஐயா, அதை வாங்கி தந்துக்கிறியா? பாட்டி சும்மா இருங்க, நீங்க ஒண்ணுமே தராண்டா எனக்கு. நான் அப்பா வரட்டும், அப்பாட்ட கேட்டுக்கிறேன். என்னையே இப்படி சொல்லிவிட்டா? பாட்டி இத்தனை நாளா சேர்த்து வச்ச 10 ரூபாய் தார என்னை, அதுவும் வேண்டாங்க. உங்க அப்பாட்ட கேட்ட இது கூட தரமாட்டானே? அதெல்லாம் இல்லை பாட்டி, நிறைய தருவாவ. அப்படியா? பாப்போம் பாப்போம். நான் கேட்டது மட்டும் எங்க அப்பா தரல, நான் தான் வீட்லயே இருக்க மாட்டேன். ஆமா. என்னையே இப்படி சொல்ற? இந்த குச்சிக்கால என்னத்தை கேட்டான்னு தெரியல, என்ன கேட்கான்னு தெரிய மாட்டேங்குது. நம்மகிட்ட சொல்லவே மாட்டாங்க. இதை கொடுக்கலன்னா வீட்டில் வேற இருக்க மாட்டேன்னு சொல்லியா? அப்படி என்னத்தை தான் கேட்டிருப்பான்? வேற ஏதோ விவகாரமாக கேட்டிருப்பான்னு நினைக்கேன். நம்ம 4 முடிகிட்ட கூப்பிட்டு கேட்போம். 4 முடி குச்சிக்காலை மூஞ்சிலேயே அடித்து அனுப்பியிருப்பா போல. மூஞ்சி ஒரு மாதிரி வீங்கிட்டுல போகுது. என்ன ஒரே யோசனையா இருக்கு? ஒன்றும் இல்லையா, நீ என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாக்கா. நான் அதான் உங்கள் அம்மையை கூப்பிட்டு கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மையா? நான் நீ அவிட்ட பேசவே மாட்டேப்பா. அவையில இங்கே கூப்பிடாதீங்க. ஏறில கூப்பிட்டு என்னன்னு கேட்கேன், நீ தான் சொல்ல மாட்டாக்கா. வேற அவட்ட தானே கேட்டக்கும். எவ்வளோ 4 முடி வாப்ல கூப்பிடுறது காதில் விழுதா இல்லையா? சீக்கிரம் வா. என்னத்தை என்ன வேணும்? எது கூப்பிட்டீங்க? 1 கிலோ தங்கமும் 1 லட்சம் பணமும் தான். என்னமோ வச்சிருக்க மாதிரி தான், என்ன வேணும்னு கேட்பா. சரி, என் பேராண்டி எதுக்கு அடிச்சா? அவனா? அவன் இங்கே தான் இருக்கானா? அவனை என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கனே, மறுபடியும் இங்கே நின்றுட்டு இருக்கான். ஏம்மா, நான் ஒன்றும் உங்கள் மூஞ்சில முழிக்க நிற்கல. உங்கள் மாமியார் தான் கூப்பிட்டா உங்களை, நான் கூப்பிடல. என்னத்தே உங்ககிட்ட வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானோ? ஆமாம், ஒப்பாரி வைப்பா ஒப்பாரி. ஏப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இங்கே வச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கேன் 2 பேரும். சரி சொல்லு, என் பேராண்டி எதுக்கு திட்டினா? அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கானே, உன் மேலே ரொம்ப கோபமாலாம் இருக்கான். என்ன கேட்டானா? அது அவன்கிட்டே கேளுங்க, அப்பதான் தெரியும். ஏம்மா அவன்கிட்ட தான் இவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருந்தேன், அவன் சொல்லவே மாட்டாங்க. அதான் உனக்கு தெரியும்ல, நீ சொல்லு. ஏல குச்சிக்காலா, ஏன்ட்ட கேட்ட மாதிரி உங்க பாட்டிட்ட கேட்க வேண்டியதானே? ஏம்மா இனிமே உங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது. இனி குச்சிக்காலையும் சொல்றதுக்குலாம் எனக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஆமா என்ன பாரு, நீ கேட்ட கேள்விக்கு நீ பெரிய பையனா இருந்தாலும் உன்னை வீட்டை விட்டு அடிச்சு வெளியே பத்திருப்பேன். நீ சின்ன பையன் தான் நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன், பாத்துக்காமா. வீட்டை விட்டு அடிச்சு துரத்துற அளவுக்கு என்னத்தை கேட்டிருப்பான்? நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், நம்மகிட்ட சொல்லுற அளவுலா? நம்ம கேட்க கேட்க மதிக்கவே மாட்டேங்காவல. என்னது என் பேராண்டியும் வீட்டை விட்டு துரத்துவியா? எவ்வளோ தைரியம் உனக்கு? ஏன்ட்ட கேட்டது உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்களே இப்படிதான் சொல்லியிருப்பியே. அப்படி என்னத்தை சொல்லிவிட்டான் என் பேராண்டி? சொல்லு அதை முதல்ல. நான் இப்படி என்னத்தை கேட்டுட்டேன்? உலகத்துல எல்லாரையே கேட்டேன், இல்லை யார் வீட்டையும் நடக்காத கேட்டுட்டேனா? ஆமாலே ஆமா, உன்னை 10 மாசம் சுமந்து பத்த இல்ல, அதனால என்கிட்ட இதுவும் கேட்பா என்னமோ கேட்பா. ஆமா, நீங்க 10 மாசம் சுமந்து பத்தி இல்ல, அதனால தானே உங்ககிட்ட கேட்கேன். நீங்க பக்கலன்னா நான் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன். அட நிறுத்துங்கப்பா,
நாங்கள் கத்தி கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னன்னு சொல்ல மாட்டேங்க. 2 வாரம் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கல என்ன? அத்தை அவனை ஒழுங்கா இங்கிருந்து போக சொல்லிருங்க. அவனை பார்க்க பார்க்க எனக்கு கோவமா தான் வருது. எனக்கு உங்களை பார்க்க பார்க்க ரொம்ப கோபமா வருது. நான் நீங்க இருக்கே மாட்டேனே. நான் அப்பா எப்போ வரவளோ அப்போ நான் வந்துக்கிடுறேன். போங்கப்பா, நீங்களும் உங்க வீடும். நான் இனி அங்கே எங்கள் அப்பா வந்தால் தான் வருவேன். போல போ, இனி சாப்பிட கூட இந்த பக்கம் வந்துடாத. ஆமா எப்படா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, பேராட்டி வீட்டோடு வெளியே போய் சொல்லிட்டா என்னத்த சொல்லி ஆளா? அதை அவன்கிட்டே கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அட இடி உழுவா, 4 முடி கிறுக்கி. நான் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாளே. இந்த குச்சி காலையை வேற வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். என்னத்தை கேட்டிருப்பான் அப்படி? ஸோ ஒரே மண்டை குழப்பமா இருக்க. வீட்டை விட்டு அடிச்சு துரத்துற அளவுக்குலாம் கேட்டிருப்பான் போல. என்னத்தை கேட்டான்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்காவது தெரியுமா அவள் என்ன கேட்டான்ட்டு? எனக்கு ஒரே மண்டை குழப்பமா இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோலையாவது தெரிஞ்சுக்கலாம்.